டபுள் ஸ்டாண்ட்ஸால் த்ரெட் எடுத்து எண்டில் நாட் போட்டு லூப் பண்ணிக்கோங்க. இப்போ கீழேருந்து மேலே த்ரெட் எடுத்தாச்சு. இப்போ ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். குத்தணும், சுற்றணும், லெஃப்ட்டு ரைட்டு, குத்தணும், சுற்றணும், லெஃப்ட்டு ரைட்டு, குத்தணும், சுற்றணும், லெஃப்ட்டு ரைட்டு. ஸோ பேசிக் செயின் தான் நம்ம வந்து எல்லாத்துலேயுமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த செயினை நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த ஸ்டிச்சஸ் போகும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். த்ரெட்டை வந்து நீங்கள் ரொம்ப கொஞ்சம் லூஸாகவே யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து த்ரெட்டு கட் ஆகாமல் நமக்கு வரும். நீடில் வந்து 90 டிகிரியில் யூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த ஷேப்பில் வந்து கீழே இங்கே ஸ்டார்ட் பண்ணி மேலே வரைக்கும் நான் வந்து கையெடுக்காமல் தான் போட போகிறேன். ஸோ அதோட வீடியோட லிங்க்கை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஃப்ளவரோட எட்ஜஸ்க்கு வந்துட்டோம். ஸோ இப்போ இந்த எட்ஜஸோட ஷார்ப்னஸ் வந்து நமக்கு மாறாமல் இருக்கணும்னா நம்ம அதுக்கு ஆப்போசிட் சைடில் குத்தி ஒரு சின்னதாக ஒரு லாக் செயின் போட்டுட்டு திருப்பினீங்க அப்படின்னா நமக்கு எட்ஜஸோட ஷார்ப்னஸ் மாறாமல் கிடைக்கும்.